ஆமா பாட்டி, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான். நீங்க வராதீங்க. இதுக்குள்ள இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனல் ஹைட் இல்ல பாட்டி, இது ஹைட் கம்மியா இருக்குல்ல ஷீட்டு, அதனால கொஞ்சம் அனல் இருக்கும். வெயில்ல மரத்துக்கு அந்த மர நிழலுக்காக எங்கேயாச்சும் உட்காந்துக்குங்க. அதுவும் சூடுதான்ல. ஆமா ஆமா ஆமா, அங்க புங்க மரம் நீங்க உட்கார இடம் கொஞ்சம் நிழல் நல்லா இருக்கும் சில்லுன்னு. சரி பாட்டி, உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. சரி, இல்ல இதெல்லாம் தெரியணும்ல, ஒரு அன்னத்தை எந்த அளவுக்கு திருவண்ணாமலை இருக்க துறவிகள் மதிக்கிறாங்கன்றது. ஏன் சாமி? என்ன சாமி? இல்ல அன்னபூர்ணிக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்குறோன்றது மற்ற எல்லாருக்கும் தெரியணும்ல. இல்ல காசிக்கு வந்தா திருவண்ணாமலை 2 பேரு இதுல கோயம்புத்தூர் நினைக்கிறேன் பசங்க யூடியூப் நடத்துறானுங்க. அங்க வந்து என்ன கேக்குறோம், நீங்க திருவண்ணாமலை பார்த்தேன்னு சொல்லியா? சாது இது அகோரிகளை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க, நல்ல விஷயம். நான் அகோரி இல்லைன்னு சொல்லிடுறேன். இல்ல முதல்ல எங்க இருந்து வரேன் கேள்வி கேட்டேன். நான் திருவண்ணாமலைல இருந்து வரேன், நான் இங்க அங்க இருந்து வரேன். முதல்ல திருவண்ணாமலை இருக்கிற சாமியாரை முதல்ல மதிங்க. அகோரியை பத்தி நீங்க யோசிக்கலாம். நீங்க பேசுறதுக்கே உங்களுக்கு தகுதி கிடையாது அகோரியை பத்தி. இல்ல எல்லாம் தப்பா பயனு. நீங்க முதல்ல அங்க இருக்கிற சாமியாரை மதிச்சா போதும். இல்ல அது சில தவறுகளும் நடக்குது சாமியாருங்க சைட்லயும். சாமியார் கிடையாது. சரி குடும்பத்துல இருக்கிற கிரகவாசி எல்லாம் அந்த காய் வெட்டி கட்டினா அதுதான் அந்த மாதிரி சில தப்பு பண்றது. இல்ல சாமி, இங்க உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? சிலர் வந்து வீட்டுல வந்து பாதிக்கப்பட்டு இங்க வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு ஆக்ரோஷமான மனநிலையிலேயே அங்க இருக்காங்க பாருங்க. அவங்க பண்ற தப்புல திருவண்ணாமலை துறவி, ஏன்னா இங்க வந்து யாரு துறவின்றது தெரிய மாட்டேங்குது. அந்த வேட்டி கட்டின உடனே எல்லாருமே துறவின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? அதனால இங்க அவங்க பண்ற தப்பு வந்து திருவண்ணாமலை துறவிகள் பண்ற தப்புன்ற மாதிரி ஆயிடுது. ஒரு காலகட்டத்துல எல்லாரும் காட்டுக்குள்ள இருந்தாங்க. ஒருவேளை சொத்து வாங்கி எடுத்துட்டு உள்ள போயிட்டு அவங்க மணி ஏதோ விதியை நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரையும் ஒரே வீதியில கொண்டாந்து போட்டேன். காட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல, இதெல்லாம் வரணும், டெடிகேட் பண்ணி ஆகணும். துறவினா யாரு, துறவி யார்கிட்ட வாங்கி திங்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு இங்க வந்து கிரிவலப்பாலை உணவு போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஒரே சாக்கடை மாதிரி அங்கே பெரிய தவறு பண்ணி. சிவாய நம்ம திருச்சி தாம்பலம். நல்லா இருங்க எல்லாரும், சோறு போட்டவங்கலாம் சாப்பிடுங்க. வாங்க வாங்கிக்கோங்க. அதான் விவசாயிக்கு மரியாதை. இது எல்லாருக்கும் ஒரு நடுமையில எங்க காசு அனுப்பிச்சா அதை விடாத ஒரு நல்ல முறையில சேவை பண்ற உங்களுக்கு பெருமை. பல பேருக்கு இதுல பெருமை. கொஞ்சம் லைட்டா இருக்கு. மோரா இல்ல கொஞ்சம் லைட்டா சாப்பாடு வைக்கலாம். சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறா அழகாத்தே சாப்பிட்டுக்கிறது. அப்படியா? இது அளவு தான், சாப்பிடுங்க. நிறைய சாப்பாடு தானே. சிவாயிரம் சாப்பிடுங்க. சாமி வரட்டுங்களா? முடிச்சுட்டு வரேன். பசிக்கலையா? அதான் ஏன்னு கேட்டேன். பாத்திரம் இல்லையா? பாத்திரம் இல்லையா? தெரியாது வட்டாங்க. கொடுங்க. ஐயா, இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பளம்
போதும். இதில் மோர் இருக்கு. மோர் விலை இல்லாம நம சிவாய். சிவா திருச்சிற்றம்பலம். நம சிவாய். சாப்பிடுங்க. சிவாய நமன் சொல்லுங்க. சிவாய தானே அப்பலாம் தானே. வாங்க சாமி, எப்படி இருக்கீங்க? சாம்பாருக்கு தனியாக வச்சிருக்கீங்களா? மச்ச காரக்குழம்பு கிட்ட வாங்க. சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். உடம்பு பரவாயில்லைங்களா? சரி. சிவாய நம. நம சிவாய. சாப்பிடுங்க. மோர் வேணுமா? சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. கிட்ட எடுத்துட்டு வாங்க. நம சிவாய. சாப்பிடுங்க. போதுமா? சாமி கொஞ்சம் கம்மியா மோர் வேணும். மோர் நானும் போய் வச்சிருக்கேன். ஏன் காரக்குழம்பு வேணாமா? உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சரி சரி சரி. கொஞ்சம் சரி. எவனை போட்டேன் அடி வாங்கினேன். போதுமா? அது கொஞ்சம், அதுவும் கொஞ்சமா? ஒரு அப்பா போதுமா? சரி தாத்தா. நாங்கள் அப்பெல்லாம் தாங்க தாத்தா. மோரா? மோர்
சிவா. மோர் மோர் கொடுங்க சாப்பாடு போதுங்க சாப்பாடு சிவா. மோர் வச்சுட்டோம் வச்சுட்டோம். சாம்பார் போடுங்க போட்டோ எடுத்தையா? மோர் மோர் சிவாய நம. என்ன வேணும்? அது ஊத்துருங்க மோர் காரக்குழம்பு வேண்டாமா? வாங்க மணி சுவாமிகள். இந்தாங்க அப்பளம் வேண்டாமா சாமி, இந்தாங்க அப்பளம் இந்தாங்க. சாமி எப்படி போடுங்க ஆமா சார். சிவா திருச்சிட்டோம் சாப்பிடு. மோர் கொடுங்க ஐயா ம் சரி. போல் போல் இதில் வாங்கலான்னு நீங்கள் போல் போடுங்க அப்புறம் ஆமாங்க ஐயா. போதுங்க. அப்ப கீரை போட்டு போயிட்டு சாம்பார் கொடுங்க வாங்க. ஒன்று ஒன்று போடுங்க உண்மை வாங்க. வேணுன்ற அளவுக்கு கொடுத்துருந்தோம். அன்லிமிட்டெடு உங்களுக்கு எல்லாம் அந்த பாத்திரம்லாம் நம்ம தானே வாங்கி கொடுத்துருக்கோம். ஆமாம், நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுக்குவாங்க. சுடுதா ஒரு அப்பளம் கொடுத்துருங்க. எங்க கார் இல்லாமல் பைக்கில் போகிறீங்க? சர்வீஸ் விட போகிறது. ஓ அந்த பையன் நிற்கிறான் அவருக்கு. ஓ நம்ம காது குட்டி ஒன்று கார் அங்கே விட்டு வந்தேன். ஓ சாமி வச்சுட்டு வந்து அப்பளம் வாங்கிக்கோங்க. காரக்குழம்பு தான் இன்னைக்கு. வாசனை அங்கே வந்துச்சா? ஆமாம், இல்லை அன்னைக்கு அங்கே உட்கார வச்சு சாப்பாடு போட்டோமா, அன்னைக்கு கொடுத்தோம் சாமி.
அன்னைக்கு நீங்கள் வரலாமா? நீங்கள் தான் இங்கே போயிடுறீங்களா? சாமி சிலர் அப்பளம் வாங்க மாட்டாங்க. டைம் ஆகுதுண்ணா, நீங்கள் கிளம்புங்கண்ணா. போதும் அண்ணங்க ஏழை கொடுக்க வைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ஏதோ அவசரமா போறீங்க போல, இல்லை நின்று கூட கொடுத்துட்டு போகலாம். அப்படிங்களா? சரி, ஓகே ஓகேண்ணா ஓகே. சிவா திருச்சிட்டு சிவா என்ன அதோட போடுங்க சார். ரொம்ப நல்லா ஃபஸ்ட்டு வந்துருங்க சார். மோர் அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. என்ன கொடுக்க? ஐயா, இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாத சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த 10-11 வருஷமா. அதனால கொடுக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மோரா என்ன எல்லாம் காரக்குழம்பு சாப்பிட்றாங்க. அப்பளம் வயிறு வலி குடிக்க போறீங்களா? வச்சுட்டு வந்துருங்க. ஊத்துற வாங்க சாமி. போதுமா? காய் மட்டும் என்ன வேணும்? மோரா நாளைக்கு வந்தாலும் வச்சிருப்போம். இன்னைக்கு சாப்பிடுங்க, நாளைக்கெல்லாம் சாப்பிட்றேன்னே சொல்லாதீங்க தயவு செய்து, கெட்டுற போகுது. இப்போ சுட சுட இருக்கா, அந்த சூடா சாப்பிடுங்க. சிவாயம் தன்னாடுடைய சிவனையை போற்று. நம சிவாய. சாப்பிடுங்க. சிலரு அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்காங்க. சரி போங்க, வச்சுட்டு வாங்க, வந்து கேளுங்க, தரேன். மோர் போடுங்க இல்லையா? போங்க, நீங்க போங்க, நான் யார்ட்டையாவது கொடுத்து அனுப்புறேன். நீங்க போங்க. இல்ல இந்த இதை ஓடிக்கோங்க.
எடுத்து கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதை இருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்துருங்க. முறை முறை அருணாச்சலாய சங்கராய நமக அருணாச்சலாய நமக கார்த்திகை தீபத்தின் அழகே அண்ணாமலையானே அண்ணாமலையானே கருணை பொழியும் செம்மாமலை அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே இதா இருக்கு எனக்கு தான் ரெண்டுமே இல்ல பக்கெட்ல வாங்குனீங்களா ஃபுல்லா? கட்டியே போட்டீங்க கம்மியா இல்ல இருக்கும். இது வேற யாருக்காவது? இல்ல சத்தியமா வேற யாரும் சரி சரி. அப்புறம் இல்ல, எனக்கு யார் சந்தேகம். சரி சரி வத்த குழம்பு பார்த்தோம்ல அதனால வாங்கிட்டேன். சரி சரி சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டா சந்தோஷம். இந்தாங்க இன்னும் கொஞ்சம் மோர் வாங்கிக்கோங்க, வெயில் காலம் தானே, சாப்பிடுங்க. அப்பளம் வேணும் இந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கேன். சாமி இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அன்னதானம், உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிட்டு அப்பளம் வேண்டாமா? கார குழம்பு ஊற்றுவா, மோர் கொஞ்சம் ஊற்றுவா. பச்சை வேட்டி சாப்பிட்டாரா? பச்சை வேட்டி சாப்பிட்டாரா? கார குழம்பு விட்டுக்கிட்டுங்களா? சாமி சாப்பிட்டீங்களா? காரக்குழம்பு அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கண்ணே. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேண்ணே, அதுதானே அடிச்சேன். சரி சந்தோஷண்ணே சந்தோஷண்ணே. சாப்பிடுறீங்களா? சரிண்ணே. அன்னதானம் கிரிவல பாதையில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேண்ணே. 10 to 12 அன்னதானண்ணே. இல்ல சாப்பிடுங்க.
சிவாய நம. சாப்பிடுங்க. டம்ளர் வச்சிருந்தீங்களா? சரி, குடிச்சிருங்க மோர் குடிச்சிருங்க. புது தட்டு கொடுத்துடலாமா? புதுசா போதும். இதுல சாம்பார், காரக்குழம்பு, மொச்சா காரக்குழம்பு. ஐயோ காரக்குழம்பா? சாப்பிடுங்க. போ. மோரு. என்ன பேய விரட்டுறேன்னு சொல்றீங்க, இப்ப காரக்குழம்பு பார்த்து பேசுறீங்க? அதான் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு பார்த்து இதை கண்டாதான் பயம். புது பிளேட்டு கொடுத்துட்றேன் இருங்க. நாங்க புது சில்வர் பிளேட்டு பத்திரமா வச்சுக்கோங்க, சரியா? புது பிளேட் கொடுத்தாச்சு. வச்சுக்க மாட்டேன்டா. நமசிவாய. சுடுது, ஓரமாக உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்துருங்க. என்ன சமையணும்? சிவாய. ஆளில் வர சாப்பிடு. சைக்கிள்காரு நீ ஒண்ணுதான் குத்துங்கிறாரு, அதான் குத்துங்கிறேன். சாப்பாடுலாம் குத்த வேணான்றாரு. ஏன் சாப்பாடுலாம் எதுவும் சாப்பிடல, இந்த டீ ஒண்ணுதான் அதான் குத்துங்கிறோம். இதுக்காக தான் சாப்பிட்டுங்கிறாப்புல. சாப்பாடாக்கு படம் ஒண்ணு கிடையாது. தெரியல அவர் என்ன நிலையில இருக்காரோ. ஒரே எழுந்து போக முடியல. ஏந்திருக்கு தூக்கி விட்டாதான் அது நம்ம கடையில இருக்கிறார அந்த சாமி தூக்கி விட்டு தண்ணி கிண்ணி கொண்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கை. அது அவருக்கு கஷ்டமா தெரியுது அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது. அதனால எதுக்கு சாப்பிட்டு தொந்தரவுன்னு கூட நினைப்பாரு. அதான் நைட்ல வாங்கியாந்து கொடுக்கணும் வேணான்றாரு. இப்போ காலையிலயும் வாங்கியாந்து கொடுக்குறேன்றாரு வேணான்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டீ தான் ஒரு இதுக்கு ஒரு ஆவலா அந்த டீ தான் கொடுத்து வரோம். ஒரு நாள் நினைச்சாவே எல்லாம் நாமளையார் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். நம்ம கிட்ட என்னமா இருக்கு? இந்த டீ தண்ணி தான் கொடுத்து வச்சுக்கிற உயிரை நம்ம என்ன பண்ணலாம்? வாங்க. வெப்பம் இங்கதான். சரி சரி சரி. இன்னைக்கு காலையில ஒரு சின்ன விண்ணப்பம், மாங்காட்டுல வெள்ளை வண்டி சாப்பாடு இருக்கு அப்படின்னு. அது நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்திருந்தா அவர் சாயந்தரம் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு அப்படின்ட்டு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருவோன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதாவது அங்க இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம் அந்த மாதிரி நாட்கள்ல வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி சார்.
ஃபுல் பண்ணிட்டுங்களா? பிடித்தமான ஒரு குழம்பு வச்சிருக்காரு. உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கும் பிடிக்கும். அவரு தான் என்னோட அதிகமா கேட்டு இருப்பாரு. நம சிவாய். சாப்பிடுங்க. கொஞ்சம் சிவாதர சிற்றம்பலம். கை ஃபங்க்ஷன் ஆகுது போல இருக்குது. ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. சரி சரி சரி. சிலை ஊத்துறீங்களா? சிவா திருச்சி சாப்பிடுங்க. குடிக்கிறீங்களா? குடிச்சிட்டு வாங்கறதுனா வாங்கிக்கோங்க. குடிங்க, இருக்கு குடிங்க, இருக்கு சாமி குடிங்க. குடிங்க, ஜில்லுன்னு குடிங்க. கருவேப்பிலாம் வாய்க்குள்ள வருது பாருங்க, அப்படியே போட்டு ஒரு மெல்லு மெல்லுங்க. உங்களுக்கு மோர்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான். சிவாய நம. நம சிவாய. சாப்பிடுங்க. நம சிவாய. வாங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும். சும்மா டேஸ்ட்டுக்காக சாப்பிடுறீங்களா? ஐயா, இப்ப நம்ம சாப்பாடு அவ்வளவுதான். அவருக்கு அவ்வளவுதான். அவங்க சாப்பாடு ரொம்ப செல்லாது. எங்க வெளியில போனீங்களா? ஆமா சாமி, மதுரைக்கு போயிட்டோம். காரக்குழம்பு சாமி. எது சாமி, நம்ம டேஸ்ட் இருக்கும். நம்மளும் அது மாதிரிலாம் கிடையாது. பார்த்து ஒரு பிளேட் கொடுக்குற வச்சுக்கோங்க. புது பிளேட் வச்சுக்கோங்க. புது பிளேட் இது வச்சுக்கோங்க. தரேன் தரேன். புது பிளேட் கொடுக்க வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு வேணுமா? கடன் வாங்குறீங்களா? கடன்லாம் வாங்காதீங்க. எல்லா கடனையும் தொலைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம். அப்புறம் ஏன் அங்கே வந்து கடன் வாங்குறீங்க? இருங்க இருங்க தரேன்.
பத்திரமா வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. ஊரா புது பிளேட்டு கொடுக்குறேன், சாப்பிட்டு வாஷ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. சிவா திருச்சிட்டாங்க, சாப்பிடுங்க. பிளேட்டு கொண்டாடுங்க. தனியா கொடுங்க ஐயா. அதிகமாக வேண்டாம். பாதி 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 பாதி. அப்பளம் வேணாம். இப்பெல்லாம் வேண்டாமா? அப்பளம் வேண்டாம். நான் கொஞ்சம் குழம்பு கொடுங்க. சாப்பிடுங்க. கம்மியா இருக்குதா? கொடுப்பா, ஃபுல் பண்ணி கொடுத்துருப்பா. 3 பேர் சாப்பிடுவாங்க பாவம். கொடுத்துட்டு வாப்பா, தாத்தாவை கொடுத்து. ஒன்லி சாதுஸ். சரி சரிங்க ஐயா.